ஐயங்காரு வீட்டு அழகே, ஐயங்காரு வீட்டு அழகே, ஐயங்காரு வீட்டு அழகே. ஹாய் காய்ஸ், வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துருக்கிறது ட்ரீம்ஸ் ஆஃப் ஃபயர். நான் உங்கள் டெஸ்கிடால். இன்றைக்கி நம்ம ஜெயோபனாவோட ஃபார் எவர் பட் மேட் இட் மாசி அதோட பார்ட் 7 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் ஜியோ வயனை எதுக்காக கல்யாணம் பண்ணார் அண்ட் அவர் வயனை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறாருங்கிற விஷயத்த எல்லாத்தையும் அவர்கிட்ட கன்ஃபஸ் பண்ணி இருந்திருப்பாரு. அது எல்லாத்தையும் கேட்டுட்டு வயன் ஜியோப்பா அடிச்சிருந்திருப்பா. அடித்ததோடு இல்லாமல் அவள் ரொம்ப அழுது ஜியோப்பை திட்டிகிட்டே இருந்திருப்பான். அப்போ ஜியோ வயனை கட்டி பிடிச்சி கம்ஃபர்ட் பண்ணிகிட்டு இருந்திருப்பாரு. ஸோ அதோட முடிச்சிருந்தேன். இப்போ அங்கேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். என்கிட்ட வந்து இப்படியெல்லாம் பேசி என்னை இதை வச்சு சமாளிக்கலாம் ட்ரை பண்ணுறியா? எனக்கு அவ்வளோ கோபம் வருதுடா. ஒன்று கொலை பண்ணுற அளவுக்கு எனக்கு கோபம் வருது. ஆனால் அந்த கோபத்தை என்னால் காட்ட முடியல. அது ஏன்னு எனக்கு தெரியல. உன்னால் என் மொத்த குடும்பமும் அவமானப்பட்டுச்சு. எனக்கு இந்த மாதிரி ஒரு கல்யாணம் நடக்கும்னு என்னைக்கு நான் நினச்சி கூட பார்த்ததில்ல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நிறுத்திட்டேன். என்ன சந்தோஷமா கல்யாணம் பண்ணணும்னு வந்த ஒரு மனுஷனோட நம்பிக்கையும் நான் உடைச்சிட்டேன். இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான். நீ எடுத்து முட்டாள்தனமான முடிவு தான். எதையுமே பேச மாட்டியா? விருப்பத்துக்கு எது வேணாலும் பண்ணிடுவியா? இதனால வர பின் விளைவுகளை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம என்ன பைத்தியக்காரத்தன்னு பண்ணிருக்க. இதெல்லாம் அது இப்படி உட்கார்ந்தா அழுதுகிட்டு இருக்க. இப்போ எனக்கு என்னமோ நான் ஒரு கொடுமைக்காரிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. நான் என்னோட தப்பு பண்ண சொல்லு. அம்மா அப்பா சொன்னாங்கன்னு ஒருத்தர் கல்யாணம் பண்ண போனது தப்பா? இல்ல உன் கண்ணில் பட்டது தப்பா? நீ காதலிச்சது ஏன் தப்பா? சொல்லு. இதுல ஏன் தப்ப என்ன இருக்கு? என்ன ஏன் இப்படி கஷ்டப்படுத்துற? உன்னை கொள்ற அளவுக்கு கோவம் வந்தது. ஆனா நீ பேசுறது கேக்குறப்போ என்னால என்ன பண்றது, என்ன முடிவு எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்டா இது இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ற அப்படின்னு வயன் பயங்கரமா அழுதுட்டே இருக்கா. ஜியோப்க்கு வயனோட சுச்சுவேஷன் நல்லாவே புரியுது. ஏன்னா அவள் இப்போ ரொம்ப கன்ஃபியூஷனான ஒரு ஸ்டேட்டில் இருக்கா. பட் அவள் ஜியோப்போட லவ்வை ரியலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கிறது மட்டும் அவருக்கு நல்லாவே தெரியுது. பட் இருந்தாலும் அவள் இந்த மாதிரி அழுகிறத அவரால் பார்க்கவே முடியல. இங்கே பாருடி, நான் ஒன்று இந்த மாதிரி கஷ்டப்படுத்தணும்லாம் பேசல. எனக்கு இது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. உனக்கு என்ன பிடிக்காம போயிடுமோ, நீ என்னை வெறுத்துருவியோங்கிற ஒரு பயத்தில் தான் இது எல்லாத்தையும் நான் உன்கிட்ட இப்போ சொல்கிறேன். உன்னை கஷ்டப்படுத்தணும்னு எதுவும் இல்லடி. போதும், வாய மூடு. பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இப்போ நல்ல மாதிரி பேசிட்டு இருக்கேன். உன்னை திட்டத்துக்கு கூட எனக்கு வாய் வர மாட்டேங்குது. ஏன் ஏன் என் லைஃப்ல மட்டும் எனக்கு இப்படி எல்லாம் நடக்குது? என் தங்கச்சி அத்தனை முறை சொன்னா, நீ இந்த முடிவு எடுத்துட்டு அங்க போகாத, உன்னால அது பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா நான் தான் கேட்கல. உன்னை கஷ்டப்படுத்தணும் தான் வந்தேன். ஆனா ஆனா அதை விட இப்போ நான் 1000 மடங்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். என்னை என்னதான் பண்ண சொல்ற? சொல்லு. எனக்கு கல்யாணம் பண்ணல, நீயே சொல்லு. என்னை என்னடா பண்ண சொல்ற? என்னால முடியல. என்னால உன்னை ஏத்துக்கவும் முடியல, உன்னை தண்டிக்கவும் முடியல. நான் இப்ப என்ன பண்றது? சொல்லு, சொல்லுடா. வாயை மூடிட்டு அமைதியா நிக்காத, சொல்லு அப்படின்னு ஜியோப்போட சட்டை காலில் பிடிச்சி மறுபடியும் உலுக்கிட்டு இருக்கான். இவர் சைலண்டாக வயனையே தான் பார்த்துட்டு இருக்காரு. இங்க பாரு, இது மாதிரி அமைதியா நிக்காது, ஏதாவது சொல்லு.
கல்லு மாதிரி நின்றுட்டு இருந்தா நடந்தது எல்லாம் மாறிடுமா? எதுவுமே மாறாது. ஏன்னா வயன் இன்னுமே ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கான். அப்போ ஜியோ வயனோட சீக்ஸில் ஹேண்ட் வச்சு ஹோல்ட் பண்ணிட்டு, இங்கே பாரு வயன், இங்கே பாரு, என்ன பாருடி, நீ அழுகிறத பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு வயன். உன்னோட இந்த சுச்சுவேஷனுக்கு நான் தான் காரணம்னு நினைக்கிறப்போ எனக்கு ஏன் மேலேயும் கோவமாக வருது. என்னை என்னடி பண்ண சொல்கிற? நான் பண்ணது பைத்தியக்காரத்தனம் தான், தப்பு தான். ஆனால் என் இடத்துலேருந்து கொஞ்சம் யோசிச்சு பாரு வயன். என்னோட சுச்சுவேஷனில் அப்போ எனக்கு என்ன யோசிக்கிறது எதுவுமே தெரியல. அதனால தான் நான் இப்படி பண்ணேன். நீ என்னை மன்னிச்சிருன்னு சொல்லலை, அட்லீஸ்ட் என் பக்கத்தில் இருக்கிற நியாயத்தை நீயாவது புரிஞ்சுக்கோன்னு தான் கேட்குறேன். ஆனால் இது போதும் வயன் எனக்கு. இப்போ நீ எனக்காக அழுகிறல, நான் ஒன்றும் உனக்காக அழுகல. இல்லை வயன், நீ எனக்காக தான் அழுகிற. நான் சொன்னதை கேட்டு தான் அழுகிறேன். எனக்கு இது போதும்டி. என்னோட ஃபீலிங்ஸை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு நினச்சேன். ஆனால் நான் சொன்னது எல்லாத்தையும் கேட்டு எனக்காக அழுகிறேன். இதை வேற என்னடி வேணும் எனக்கு? நான் உனக்கு பண்ணது பெரிய தப்பு தான் வயன், அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அந்த தப்பால தான் நீ இப்போ என் கூட இருக்க, என் ஒய்ஃபா. இல்லைன்னா நான் உன்னை இழந்துட்டு ஒரு ஜடம் மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருந்திருப்பேன். இங்கே பாரு வயன், நீ என்னை ரிவெஞ்ச் எடுக்க வந்துதான் சொல்கிறல்ல, பரவாயில்ல. உன்னை அள வச்சதுக்கு நீ என்னை எவ்வளோ காயப்படுத்தினாலும் பரவாயில்ல வயன். நான் நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் இவ்வளவும் பேசினேன். ஆனால் நீ இந்த முடிவில் தான் வந்திருக்கேன்னு எனக்கு அப்போவே தெரியும். பரவாயில்ல வயன், உனக்கு இந்த அளவுக்கு வலியை கொடுத்தேன். எனக்கு நீ எந்த மாதிரி டார்ச்சர் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதனால் நீ ஒன்றை ஹார்ட் பண்ணிக்காத வயன். நீ என்னை எவ்வளோ கொடுமைப்படுத்தினாலும் சரி, அதை நான் தாங்கிக்கிறேன். கூட இருந்தா அது மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு ஜியோ வயனோட கண்ணை பார்த்து சொல்லிட்டு இருக்காரு. வயனுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. ஏன்னா அவளுக்கு ஜியோப்போட லவ் நல்லா புரியுது. வயன் மேலே எந்த அளவுக்கு ஒரு உயிரியே வச்சிருக்காருன்னு வயனால நல்லா புரிஞ்சுக்க முடியுது. பட் இருந்தாலும் அவளுக்கு கோவம் இருக்கு. ஏன்னா சடனாக இந்த மாதிரி ஒரு மேரேஜை எந்த பொண்ணால் ஏற்றுக்க முடியும்? அதனால் அவளுக்கு ஜியோப் மேலே இன்னுமே கோபம் இருக்குதான். ஆனால் அவர் இந்த மாதிரி அழுகிறத வயனால் பார்க்கவே முடியல. அது ஏன்னு வயனுக்குமே தெரியல. அவள் ஒரு மாதிரி சைலண்ட்டாக அப்படியே தான் நின்றுட்டுருக்கா. ஜியோ வயனோட கண்ணெல்லாம் தொடச்சி விட்டு, இங்கே பாரு வயன், தயவு செஞ்சு நீ அழுகாதடி. நீ அழுகிறத என்னால் பார்க்க முடியல. உன் கண்ணிலேருந்து தண்ணி வரதை பார்க்குறப்போ என் நெஞ்சிலேருந்து ரத்தமே வர மாதிரி இருக்கு. அதுவும் உன் கண்ணிலேருந்து வர கண்ணீருக்கு காரணம்னு நான் நினைக்கிறப்போ எனக்கு செத்து போயிடலாம் போல இருக்க வயன். இங்கே பாருடி, நான் பண்ணது எல்லாம் தப்பு தான். என்னை எவ்வளோ வேணால் கொடுமைப்படுத்தடி, நான் தாங்கிக்கிறேன். நீ என்ன அடித்தாலும் சரி, திட்டினாலும் சரி, கேவலமாக பேசினாலும் சரி, அது எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் தயவு செஞ்சு அழுக மட்டும் செய்யாதடி, என்னால் தாங்கிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஜியோப் சொல்லிட்டு இருக்காரு. வயன் எதுவுமே பண்ணல. ஜியோப்போட கையை அவரோட கன்னத்துலேருந்து எடுத்து விட்டுட்டு அவன் சைலண்டாக போய் அந்த பெட்டில் படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறான். ஜியோப் திரும்பி வயனை பார்த்துட்டு சைலண்டாக இன்னொரு சைடில் போய் அவருமே படுத்துட்டாரு. பட் அவருக்கு தூக்கமே வரலை. ஒரு பக்கம் அவர் ஆசைப்பட்ட மாதிரி வயனை கல்யாணம் பண்ணிட்டாருன்ற சந்தோஷம், இன்னொரு பக்கம் அதில் அவளுக்கு சுத்தமாக உடன்பாடு இல்லை. அவளோட விருப்பமே இல்லாமல் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அவள் நம்மளால தான் இந்த அளவுக்கு அழுத்து ஃபீல் பண்ணுறான்றது நினைக்கிறப்போ ஜியோப்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே நேரம் அவரோட ஃபேமிலி, அவரோட தங்கச்சி, அவரோட ஃப்ரெண்ட்ஸுன்னு எல்லாருமே அவர் மேலே பயங்கரமான கோவத்தில் இருக்காங்க.
அவங்க எல்லாரையும் இதுக்கப்புறம் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோன்னு ஜோக்கு அது ரொம்பவே நெருடலாக இருக்குது. இதுக்கப்புறம் அவரோட லைஃப் வயனோட எப்படி போகும்னு நினைக்கிறப்போ அவரால் தூங்கவே முடியல. இப்படியே ரொம்ப நேரம் யோசிச்சுட்டே இருந்துட்டு அவரே அறியாமல் ஜியோப்பும் கண்ணை மூடி தூங்கிடுறாரு. ஜியோப் தூங்கினதுக்கப்புறம் வயனவை கண்ணை ஓப்பன் பண்ணி எந்திரிச்சு உட்காரா. வயன் இவ்வளோ நேரம் முடிச்சுட்டு தான் இருந்திருப்பா. அவளுக்கு சுத்தமாக தூக்கமே வரல. எந்திரிச்ச வயன் பொறுமையாக திரும்பி பக்கத்தில் படுத்துட்டு இருக்க ஜியோப்பை பார்க்குறா. அவர் ரொம்ப சைலண்டாக தூங்கிட்டு இருக்காரு. இந்த வழியாக மூன் லைட் அவரோட ஃபேஸில் விழுகுது. அவர் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்காரு. வயன் ஒரு நிமிஷம் தன்னையே மறந்து ஜியோப்பை பார்த்துட்டு இருக்கா. ஆனால் அடுத்த நிமிஷமே என்னடி பண்ணிட்டு இருக்க, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க நீ, அவனை எதுக்கு பார்த்துட்டு இருக்க, இங்கே பாரு வயன், இவன் எத்தையோ பேசி அவனை குழப்பிட்டு இருக்கான். நீ நீ என்ன ஐடியாவில் வந்தன்றதையும் மறந்துட்டு என்னடி பண்ணிட்டு இருக்க, அவனை கட்டிப்பிடிச்சு அழுதுகிட்டு இருக்க. அவன் பண்ண தப்புக்கு அவனை ரெக்ரெட் பண்ண வைக்கணும் தான் நீங்கள் வந்த. ஆனால் அவன் பேசுறதெல்லாம் கேட்டு எதுக்கு இப்படி உருகிட்டு இருக்க. இங்கே பாரு வயன், இது எதுவுமே சரியில்லடி, நீ பண்ணுறது ஒன்றும் சரியில்லை வயன். இவனுக்கு ஃபால் ஆக ஆரம்பிச்சிட்டியா என்ன? இல்லை இல்லை, நீ பண்ணதுக்கு நான் உன்னை ரெக்ரெட் பண்ண வைக்கணும். நான் அதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன். என்னால் என்றைக்குமே உன்னை காதலிக்க முடியாது. உன்னால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், நிறைய அழுதுருக்கேன். அதுக்கு உன்னை கண்டிப்பாக நான் வருத்தப்பட வைப்பேன். ஆனால் நீ அழுத ஃபீல் பண்ணுறப்போ எனக்கு ஏன் அவ்வளோ வலிக்குது, எனக்கு ஏன் என்ன நினச்சா அவ்வளோ கோவம் வருது. பைத்தியக்காரி மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். என்னோட லைஃப்பை நாசம் பண்ணி என்னோட மேரேஜ் லைஃபையே டெஸ்ட்ராய் பண்ணிட்டேன். உன்னை பார்த்து எனக்கு ஏன் இப்படி தோணுது? நீ கஷ்டப்படுறத பார்க்குறப்போ, என்கிட்ட உட்காந்து அழுதப்போ எனக்கு ஏன் அவ்வளோ கஷ்டமா இருந்தது? நான் ஏன் உன்னை கட்டுப்பிடிச்சு அழுதுட்டு இருந்தேன்? எனக்கே என்னை பார்த்தா வெறுப்பாகுது. என்ன பண்ணிட்டு இருக்கேன் நான் ஒரு விஷயத்துல உறுதியா இருக்கேன். நான் இங்கே வந்ததுக்கான ரீசன், நீ என்ன கல்யாணம் பண்ணதை ரிக்ரெட் பண்ணணும். நான் கஷ்டப்பட்ட மாதிரி நீயும் கஷ்டப்படணும். நான் இப்போ உட்காந்து ஒவ்வொரு நொடியும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். நீ மட்டும் சந்தோஷமா இருப்பியா? இருக்கக்கூடாது, அதுக்கு நான் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மைன் அவளுக்குள்ளேயே சொல்லிட்டு இருக்கா. ஆனால் அவ இன்னும் ரியலைஸ் பண்ணல. ஜியோப் எப்போ வயன் கிட்ட அழுது உருக்கமாக அவரோட லவ்வை கன்ஃபெஸ் பண்ணாரோ அப்போவே வயனுக்குள்ள அவரோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆரம்பிச்சிருச்சுன்னு வயன் இன்னும் ரியலைஸ் பண்ணாமல் இருக்கா. அதை அவள் ரியலைஸ் பண்ணுறப்ப தான் இந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகும். பார்ப்போம். அது நடக்காது, அது நடக்கவே நடக்காது. நான் என்றைக்குமே உன்னை காதலிக்க மாட்டேன். நீ என்னை கஷ்டப்படுத்தியிருக்க, அதுக்கான தண்டனை உனக்கு கொடுக்காம நான் அங்கிருந்து போக மாட்டேன். அதுக்காக மட்டும்தான் நான் இங்கே வந்திருக்கேன். நீ என்னதான் பேசினாலும் அதை நம்பி நான் ஏமாற மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒயின் அவளுக்குள்ளேயே சொல்லிட்டு இருக்கா. இந்த நேரத்தில் ஒயினும் படுத்து தூங்கிடுறான். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் வைன் எந்திரிச்சு குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஸ்டெப்ஸில் நடந்து வந்துட்டுருக்கா. இப்போ பிரியா, குட் மார்னிங் வைன், என்ன நல்லா தூங்கினியா? என்னாச்சு வைன், ஏன் ஒரு மாதிரி ஃபேஸ்லாம் டல்லாக இருக்கு, ஒரு மாதிரி முகம் எல்லாம் வாட்டமாக இருக்கு, ஏன் ஐஸ்லாம் இவ்வளோ ரெட்டாக இருக்கு, என்னாச்சு வைன்? நைட் ஃபுல்லாக அழுதுகிட்டே இருந்தியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை பிரியா. இல்லை, உன்னை பார்த்த உடனே நீ எந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கேன்னு சொல்கிற ஆள்னா உன் முகம் இந்த அளவுக்கு வாடி போயிருக்கு. என்னால் அதை கூட
தெரிஞ்சுக்க முடியாதா? நான் பெற பைத்தியக்காரி, என்னெல்லாம் நடந்தது அதெல்லாம் தெரிஞ்சும் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கேன். சாரி டி, உனக்கு இது கஷ்டமாக தான் இருக்கும். என்ன சொல்கிறதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஆனால் இங்கே வரணும்னு நினச்சதான் உன்னோட டிசிஷன். நீ எப்போ என்ன முடிவெடுத்தாலும் உனக்கு நான் ஃபுல் சப்போர்ட்டாக இருப்பேன். நான் எப்போவுமே உன் பக்கம் மட்டும்தான் நிற்பேன். நீ என்ன முடிவெடுத்தாலும் சரி அப்படிங்கிற மாதிரி பிரியா என்ன பார்த்து சொல்லிகிட்டு இருக்கா. ஸோ இதோட நான் இந்த எபிசோட முடிச்சுக்கிறேன். இந்த எபிசோட எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. டாட்டா பாய்.